லூக்கா 5ஆம் அதிகாரம். வசனம் 1. பின்பு அவர் கோசேன் கடல் வரை நின்று திரளான ஜனங்களை தேவாலயத்தையும் கட்டும்படி அவரிடத்திலே நெருங்கினான். வசனம் 2. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவில்களை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவனை விட்டிறங்கி வலைகளை அலைக் கொண்டிருந்தார்கள். ஆலோசிக்க கொண்டிருந்தார்கள். வசனம் 3. அப்பொழுது அந்த படவிலே ஒன்றில் ஏறி, அது தேவனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அணை கட்ட வேண்டும். அந்த பரப்பு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களும் போதகம் பண்ணினார். வசனம் 4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போடுவாய், மீன் பிடிக்கும்படி உங்கள் விலையிலே போடுங்கள் என்றான். வசனம் 5. கர்த்தர் சீயோனை ஐயரே, இரவிலும் தங்கள் பிரயாசப்படும் ஒன்று அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தைகளின்படியே. வசனம் 6. அந்தபடியே அவர் செய்து தங்கள் வாளை கிழித்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வசனம் 7. அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகளில் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் அது 2 படவுக்கு அமிழ்த்தக்க நிரப்பினார்கள். வசனம் 8. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி மனுஷன், நீ என்னை விட்டு போக வேண்டும் என்றான். வசனம் 9. அவர்கள் திரளான மீன்கள் பிடித்தது நிமித்தம் அவனுடனே கூட இருந்த யாவருக்கும் பிரமிடம் உண்டாயினால் அப்படி சொன்னான். வசனம் 10. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு தேவனுக்கும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரையே பிடிக்க வேண்டியவனாய் இருக்கிறாய் என்றார். வசனம் 11. அவர்கள் படகுலையே ஏரியில் கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருடைய பின் சென்றார்கள். வசனம் 12. பின்பு அவர் ஒரு படத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுக்கு கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். வசனம் 13. அவன் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்று உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. வசனம் 13. அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. வசனம் 14. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து, நீ சுத்தமாய் நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடி அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். வசனம் 15. அப்படியே அவருடைய கீர்த்தி அதிக பெற்ற ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்குவதற்கு அவர்கள் தங்கள் பின்னி நீங்கள்
சௌக்கியமடைந்திருக்கும் கூடியிருந்தார்கள். வசனம் 16 அவர் வஸ்திரத்தில் தனித்து அவர் வனாந்தரத்திலே தனியே போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். வசனம் 17 பின்பு அந்த நாளிலே அவர் உபதேசம் கொண்டு இருக்கிற பொழுது கலிலேயா யூதர்கள் நடுவில் சகல கிராமங்களிலும் மேலும் ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டு இருக்கிற பொழுது கலிலேயா யூதர்கள் நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேமிலும் நகரத்திலும் இருந்து பிரயாணம் வந்து பரிசேயரும் நியாயத்தீர்க்கதரிசிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணையாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. வசனம் 18 அப்பொழுது சில மனுஷர்கள் திமிர்வாதக்காரரான ஒருவனை படுக்கையோடே எடுத்து கொண்டு வந்து அவனை நீங்கள் கொண்டு போகாததையும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். வசனம் 19 ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியினால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கும் வகைமானாலும் வீட்டில் மேலே ஏறி தட்டுவோடுகள் வழியே ஜன்னல்களின் மத்தியிலே இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையுடனே இறக்கினார்கள். வசனம் 20 அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷன், உன் பாவங்களை உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். வசனம் 21 அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி தேவதூஷணம் சொல்கிறார், இவன் யார்? தேவன் ஒருவரின்றி பாவங்கள் மன்னிக்கப்பட யார் என்றார்கள். வசனம் 22 இயேசு அவர்களை சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களை நீங்கள் சிந்திக்கிறது என்ன? வசனம் 23 உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று. வசனம் 32 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டானதையே நீங்கள் அறிய வேண்டும் சொல்லி திமிர்வாதக்காரனையை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்ற உனக்கு சொல்கிறேன் என்றார். வசனம் 25 உடனே அவன் அவருக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். வசனம் 26 அதிலே எல்லா ஆசாரியத்தட்டு தேவனையே மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான கிரியைகளை இன்றும் கண்டோம் என்றார்கள். வசனம் 27 அவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறைகளில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். வசனம் 28 அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். வசனம் 29 அந்த லேவியன் என்பவன் தன் வீட்டிலேயே
அவருக்கு பெரிய விருந்து பண்ணி அநேக ஆயக்காரரும் மற்றொருவருக்கும் அவர்களுடன் கூட பந்தி இருந்தார்கள். வசனம் 30. வேதப்பாரர்கள் பரிசேயர்கள் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரர்களுடனும் பாவிகளுடனும் ஜெபம் பண்ண போகிறது என்னவென்று கேட்டார்கள். வசனம் 31. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணையாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. வசனம் 31. இதோ அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணையாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது இல்லாமல் குற்றவாளிகளுக்கு வேண்டியதில்லை. வசனம் 32. நீதிமான்களையே பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க மனம் வசனம் 35. வசனம் 36. அவர்களுக்கு ஒரு உவமைகளை சொன்னார். ஒருவன் புதிய வஸ்திரங்களுடனே பழைய வஸ்திரத்தின் மேலே போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதிய பழைய கிழக்கு பகுதி புதிய வஸ்திரத்திற்கு பழைய வஸ்திரம் ஓவாது. வசனம் 17. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழங்கலந்திருக்கிறவர்களின் வார்த்தை வைத்தல் புது ரசமும் துருத்திகளையும் கிழிக்கு போடும் ரசமும் சிந்திப்போகும், துருத்திகளும் கெட்டுப்போகும். வசனம் 38. அது ரசத்தையே புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். அப்பொழுது 2 பத்திரப்பட்டு இருக்கும். வசனம் 39. அன்றியும் ஒருவன் பழைய ரசத்தை குடிக்க உடனே புது ரசம் மாறுபட்டன, பழைய ரசமும் நல்லது என்றவன் என்றார்.